சிற்றூர் கிராமத்துல கோனாறு கோபாலு என்ற பெயரோடு ஒரு ஆடுகளை வச்சு பேசிட்டு வரேன். என்ன செய்யறது? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணு, பேர் அலமேலு. கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. குழந்தை குட்டி என்பதே கிடையாது. இருந்தாலும் குழந்தை நானும் ஆடு ஓட்டி போறேன் காட்டுக்கு, கஞ்சி கொண்டு வாடி போனேன்னு சொன்னேன். இதுவரையிலும் காணல. பொழுதோ இதோ சூரியன் மேல வந்துச்சு. வயிற்று பசி கில்லுது. அண்ணா கையில அர்த்தம் போகும்போது என்ன செய்யறது? ஏண்டி பொண்ணுன்னா ஏண்டா பையன்றா, ஏடா மனமா பேசுறான். சரி, இவளை ஏதாவது ஒண்ணு கையை வச்சு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் எதோ தள்ளி ஏறி மெரிச்சு போய்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு நேரம் ஆகி வரல. அதோ யாரோ வந்திருக்கிறார். அவர் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இந்த ஆட்டை அப்படி படுக்க வைப்போம். விட்டு விடமா ஏன்னா வந்தது வராதுங்காட்டும் அனாதன்ற. யார் அனாத? இந்த ஊர்ல 60 வீட்டுக்காரு தலை கட்டினாங்க. எங்களை போய் அனாத வக்காலம் என்ன கேட்டு வரான் பத்தியா? என்ன அனாதி அனாத யார் அனாத? வந்தது அனாதன்ற. யார் அனாத? அட அண்ணாத்த, அட தொத்துவா மட்டும் அழுத்தமா சொல்ற அண்ணாத்த. யாருங்க? எங்கேயோ எப்போ பார்த்த ஞாபகமா இது ஆள் தெரியல. அடா பவித்ரா போனாரா? பவித்ரா எம்ம நாள் ஆகி போச்சுரா ஆளை பார்த்தா. எவ்வளோ ஆகிட்டா? அட்டா போய் சாம்பார்த்துக்காட்டா எப்படியோ ஒன்று ஊராம்பிட்டு பயிரே மேய்ச்சி 6 ஆடு 100 ஆடு ஆகிட்டுக்கிறடா. நம்மள்தான் எல்லாம் பூரா கரம்பா போட்டுக்கிறேன். ஆடு மேயத்துக்கு தான். அவ என்ன வேலை செஞ்சுங்கிறாள் போ மகராஜ்? ஆளுங்க ஆள் மாட்டாடல கட்டி கீ போடுறியா? சரி செல்லு வச்சு இப்படி போதுரா. ஓஹோ எங்கிட்ட வராவா? ஓ இந்த வழியா வருவா. அவ கஞ்சி எடுத்துன்னு வந்தா அவனை நீ இருக்கிற இடத்த சொல்லி அனுப்பணும். சரி வைக்கிறோம் போ.
வைக்கவனுக்கு 3ஆம் தரமா வாக்குப்பட்டவா என் பேர் தான் அழிவேலு. அந்த பாடல ஆடு ஓட்டி போன காலையில 10 மணிக்கு ஆட்டு ஓட்டி போனா கஞ்சிகா செடுத்து வாடி காட்டுக்கு வாடின்னு சொல்லிட்டு போனான். கஞ்சிகா செடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு வர எங்கதான் போனாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்டா இந்த பக்கம் ஆடு ஓட்டி அந்த என் வீட்டுக்காரரு கேட்டா பதில் சொல்லுவாரு. போய் கேட்டு பாக்குறேன். வணக்கம்மா, வா. யாரு, என்ன சமாச்சாரம்? இல்ல தெரியலையாம்மா. முன்னையுமா அடடே ஏது வேலை ஊட்டியா? அலுமேலையா? அடி பாய்மா. என்ன பண்றதுமா, நான் இப்ப பால் மறந்துட்டேன். அப்ப பால் குடிச்சுக்கிட்டு இருந்தா வந்து வாங்கின்னு போய்கிட்டு இப்ப பால் மறந்துட்டேன். பால் குடிச்சத மறந்துட்டியா? என்ன பால் வாங்கி போய் உன்கிட்ட காய்ச்சி குடிப்பே கொள்வோன்னு இல்ல. என்கிட்ட பால் வாங்கி விட்டுட்ட. ஆளு தப்புடு தள்ளின்னு போடுங்க. அது ஏமா கேக்குற? இந்த பிபி வந்து அது உடம்புல வந்து உக்காஞ்சாலும் உக்காந்துச்சு. அதுங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட உடம்பு காட்டி ரத்த செக்அப் பண்ணாங்க. அப்பா நீ அதுக்கு முன்ன நீ பால் ஐட்டத்தை நீங்க அதை கம்மி பண்ணிக்கணும் உடம்புல. பால் சாப்பிட்றத மறந்துரு அப்படின்னாரு. அதனால இப்ப நான் பால் மறந்துட்டேன். மோர் தயிரா? மோர் தயிர் வாங்கி அது யாரு பொற குத்தி காய்ச்சி பொற குத்தி வச்சுங்கிறவங்க. நீ அந்த மோரை காய்ச்சி வித்துப்பிடு. அடடா, உனக்கு பால் நின்று போச்சா? பால் கட்டாயி போச்சா? முதல்ல பொற குத்தி தயிராக்கி வித்துருமா? நீ பாக்கெட் தயிர் ஆக்கி வித்துரு. பாக்கெட் தயிர் ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா அது 1 வாரம் 10 நாளைக்கு கூட கிடக்கும். உங்க வீட்டுக்காரர் கோபாலா? வீட்டுக்காரர் தானே அவன்? எப்படி உங்களுக்குள்ள பொருத்தமாச்சு? செப்பு சிலையாட்டம் வந்து நிக்கிற பாவம் மகராஜி. செப்பு சிலையாடுங்கிற நீ அவனை பார்த்தா செனக்குரங்கு சூத்தாடுங்கிறது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில பொறுத்து பண்ற? தங்கரத மாதிரி வந்து நிக்கிற பாரு மக. தங்கரத மாட்டங்கிற உன்னை பார்த்தா, வீட்டுக்காரனை பார்த்தா பணம் ஈத்தும் போற சொர்க்கராத மாதிரி இருக்கிறான். எப்படி கொடுத்தல பொறுமையாவது? அதனால எப்படி இருந்தாலும் படிப்பு தான் பண்பாடான அது குணாச்சாரம் தான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவன் கல்லு குடிச்சிட்டு வந்தாலும் கணவன் தான், புல்லா குடிச்சிட்டு வந்தாலும் கணவன் தான். மாடு பட்டி தரகத்துக்கு முன்னே பாய் 2 பேர் வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. கல்சபாகத்துல இருந்து பாய்ங்க 2 பேர் வந்தாங்க வண்டி எடுத்துக்கின்னு. அதான் என்ன பண்றான் ஏது பண்றான். நானும் கெந்து மோட்டில் உக்காந்து பாத்துங்க. அந்த பாத்துங்க எங்க கெந்து மோட்டில் உக்காந்துன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு வண்டியில 2 கடா ஊட்டி, ஒரு வண்டியில 3 கடா ஊட்டி அவன் தூக்கி வச்சுக்கிட்டு போறான். என்ன ஆச்சு தெரியலையே. ஆடு மந்தில மேய்க்கும் போது எந்த புள்ள தூக்கி போச்சோ, எந்த நெறி எட்டு போச்சோ, எந்த திங்க முடிச்சு போச்சோ 5 கடா ஊட்டி வித்துட்டான். வித்துட்டு மணி 11 மணிக்கெல்லாம் பார்த்தா கடையாண்டு போய் லைன்ல முதல்ல அதை எல்லாம் ஜனத்தி நெஞ்சு தெளிக்கணும் முதல்ல போய் நிற்கிறான் லைன்ல. ஓ, அது எங்க ஊருக்கு அடியே தனியா ஒரு கடை இருக்குமே. ஜனங்கள்லாம் எத்தனையும் ஈவிக்கிற மாதிரி மிச்சிக்கின்னு இருப்பாங்களே. அங்கே இல்லைம்மா, ரேஷன் கடைனாலும் எப்போ அதெல்லாம் போய் தாட மூடி போடுறான்.
நினைக்கிறாங்க. இது 10 நாள் 10 ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கமா ஒரு கடை. அந்த ஒயிட் ஹவுஸ் போனாரு. அதான் என்னடான்னு பார்த்தா 12 மணிக்கு கடை தந்ததும் கொடுத்துட்டு அதை வாங்கிடுறான். 3 பாட்டில் வாங்கியாந்து 2 பாட்டிலும் அப்படியே தண்ணி கூட கலக்கல ராவாவா குடிச்சுட்டு இன்னும் ஒரு பாட்டில் இடுப்பில் சொறி வச்சுக்கிட்டு பத்துங்கிறான் பாரு. அது போய் பச்சியாடும் எங்க படுத்துக்கிறாரு? ஆட்டை பூரா நெய்யில் மடிக்கிட்டு அது கிணத்து மூட்டு மேலே பத்துங்கிறான் பாரு. ஆ ரெண்டு பாட்டு குடிச்சு ஒரு பாட்டு இருக்கு வச்சு மூணாவது பாட்டு குடிச்சு அவங்க கண்டு மட்டும் மீது கிடந்தானா அந்த ஆளு தண்ணி குடிக்காம ஆமா நாக்கு உள்ள ஈத்துக்கு அவ்வளோ ஈத்துக்க. நீ போய் முதல்ல அவன் வாயில் தண்ணி விடு. முதல்ல எதனா நாக்கு நினைமா தண்ணி குடிச்சு அப்படிலாம் காப்பாத்துறேன். அந்த ஆள் எங்க வாங்குறாவா மச்சா பேய் ஏறி கரெக்டா மாத்தி போடுது.